கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை எதை கொண்டு அறிவார்னு நாம கொஞ்சம் வேதத்துல ஆராய்ந்து பார்ப்போம். சரியா? மத்தேயு 7:20 மத்தேயு 7:20 எடுத்தா, ஆதலால் அவர்களுடைய கனிகளை அவர்கள் அறிவார்கள், கனிகளினாலே அவர்கள் அறிவார்கள், அவருடைய கனிகள் அதனால அவர்களை அறிவாருங்கள்னு 20ஆம் வசனம் சொல்லுது. 21ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கிளியரா வசனம் என்ன சொல்லுமா, கர்த்தாவே கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்றவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான். அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவானா. இந்த வசனம் எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு போவான். கர்த்தாவே கர்த்தாவேன்னு சும்மா வாயளவுக்கு சொல்லிட்டு இருக்கவன் போக மாட்டான். அப்போ ஆண்டவரோட சித்தத்தின்படி நம்ம செய்யணும். அடுத்தது verse 22 பார்த்தீங்கன்னா, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோமே அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்வார்கள். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, நிறைய சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேனே, எத்தனை பேரும் பக்கத்துல வந்தாங்க, ஆண்டவரே நான் சத்தியம் சொன்னேனே, ஆண்டவரே நான் நீ சொன்னதுல உண்மையா இருந்தனே, ஆண்டவரே நான் அற்புதங்களை செய்தனே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்வாரா, நல்லா கவனிங்க. 23 என்ன சொல்லுவாங்களாம், இதெல்லாம் ஆண்டவரோட நாம வச்சுதான் சொல்றாங்க. verse 22 என்ன சொல்லுதுங்க, உங்களோட நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்க நாமத்துல அற்புதம் செய்தோம், உங்க நாமத்துல நாங்க எல்லாத்தையும் செஞ்சோம் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து verse 23 என்ன சொல்வாராம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஐ டோன்ட் நோ யூ. நீ செஞ்ச ஆனா எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ யூ அப்படின்னு சொல்லிடுவாராம். ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன் அப்படி தேவன் வேதத்தில் கூறியபடி? அப்போ இந்த வேதத்துல அவர் என்ன சொல்றார் தெரியுமா, அவரோட நாமத்துல நீ அற்புதம் செஞ்சாலும் தீர்க்க தரிசனம் சொன்னாலும், நீ கர்த்தாவே கர்த்தாவே என்றாலும், அந்த பரலோகத்துக்கு போற நேரத்துல ஆண்டவர் சொல்லிடுறாரு, ஐ டோன்ட் நோ யூ, உன்னை நான் அறியவில்லை, உன்னை எனக்கு தெரியாதேப்பா, நீ ஏன் அப்படியா, எனக்கு தெரியாதேப்பா, உன்னை தெரியாதேப்பா அப்படின்னு சொல்லுவாராம். அதனாலதான் அங்க முன்னால 20ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, அவர்களுடைய கனிகளினாலதான் அவர்களை அறிவார். எவ்வளவு கிளியரா சொல்லு. உன் கனி, உன் கனினாலதான் அவர் அறிவார், உன் செய்கைனால அறிய மாட்டாரு. அந்த கனி என்னங்க? அப்ப அவரோட கனின்றது என்ன? அதுதாங்க கலாத்தியர் 5:22 சொல்லியிருக்கு. அந்த 5:22 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆவியின் கனியோ, சிங்கிள் கனிகள்னு சொல்லவே இல்லை, அங்க 9 காரியம் சொல்லியிருக்கு. அந்த 9 காரியம் சேர்த்து ஒண்ணுதான். ஒரு மனுஷர்கிட்ட அந்த 9 காரியமும் இருக்கணும். ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்னா நோ யூஸ். ஜீசஸ் சொல்லிடுவார், ஐ டோன்ட் நோ யூ. ஐ டோன்ட், எவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம் பாருங்க, ஐ டோன்ட் நோ யூன்னு சொல்லிடுவாருங்க. ஆவியின் கனியோ, நல்ல வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளதே. ஆவியின் கனியோ அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்க. இந்த 9 சேர்ந்து ஒரு கனிங்க. இந்த 9 நம்ம கிட்ட இருக்கணும். தெரியுதுங்களா? அன்பு இருந்துட்டு நமக்கு சந்தோஷமா சமாதானமா மற்றவங்க மேல இல்ல, நம்ம கூட யாரும் சமாதானமா இல்லைன்னா நோ யூஸ். ஜீசஸ் வில் டெல், ஐ டோன்ட் நோ யூ. அப்புறம் அதே போல நான் ரொம்ப பொறுமையா இருந்தேங்க, என் பொறுமையே கடந்து போச்சு, நான் தாங்க முடியாம நான் அடிச்சிட்டேன், தாங்க முடியாம நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கீங்களா? இங்க ஆண்டவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? ஒரு அடமொழி வச்சிருக்காரு, நீடிய பொறுமை இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்போம், வாயை திறக்காம இருப்போம், எப்படியாவது அமைக்க அடக்கி ஆள்றணும்னு இருப்போம். ஆனா ஒரு இடத்த என்ன செஞ்சிடும், டப்பால்னு விழிச்சிடும். எதையாவது பேசிடுவோம், ஏன்டா பேசணும், ஏன்டா சொன்னோம் அப்படின்னு நினைக்கிற நிலைமை இருக்கு இல்லைங்க. ஆனா நம்ம கனி, அது அந்த கனியிலங்க இன்ட்டு போட்டுருவாரு. நீடிய பொறுமை இல்லை இந்த பொண்ணுக்கு,
நீடிய பொறுமை இல்லை இந்த ஐயாவுக்கு அப்படின்னு சொல்லிடுவாருங்க. தயவு காட்டணும், எல்லார் மேலும் தயவு உள்ளவர்களா இருக்கணும். நம்மகிட்ட நல்ல குணங்கள் இருக்கணும், தீய குணம் இருக்கக்கூடாதுங்க. நல்ல குணங்கள் இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும். அதுபோல் நம்மகிட்ட நல்ல விசுவாசம் இருக்கணும், நம்ம சாந்தமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் கோபக்காரன்னு ஆண்டவர் கண்டிக்கிறாருங்க. கோபக்காரன் ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. சாந்தமாக இருக்கணும். நீடிய அதே போல் இச்சை அடக்கம் வேணும். இச்சை அடக்கம்னா வெறும் விபச்சாரம் இச்சை அடக்கம் இல்லைங்க. எல்லா பொருள் பொண்ணு எது மேலே இருந்தாலும் நமக்குள்ள ஒரு அடக்கம் இருக்கணுங்க. நம்ம அப்படியே அபகரிச்சணும், நம்ம கண்டிப்பாகணும், நான் அதை பெற்றே தீரணுன்றது இருக்கக்கூடாது. இந்த 9 குவாலிட்டியும் இந்த 9 கேரக்டரும் ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருந்தாதான் ஆண்டவர் என்ன சொல்வாரு, ஓ கனி இஸ் வெரி குட், ஐ நோ யூ, கம் இன்சைட் த ஹெவன் அப்படின்னு சொல்லி நம்மளை அழைப்பாருங்க. அவங்க தாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்ம கனியினால தான் ஆண்டவர் நம்மளை அறிவார். இந்த ஆவியின் கனி நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம பரலோகம். இதில் ஏதாவது ஒன்று, ஐயோ எனக்கு ரொம்ப ப்ரெஷர், எனக்கு கோவம் வரும், ஐயோ எவ்வளவோ பொறுமையான என்னால் நடக்க முடியல பேசிட்டேன், ஐயோ என்னால் அவங்கக்கிட்ட அன்பு கூற முடியாது, வேற எத்தனை பேர் நான் 100 பேர் இருக்கட்டும் நான் அன்பு கூறிடுவேன், இந்த மனுஷனை நேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கான்ட் என்டர் இன்டு த ஹெவன். தட்ஸ் வாட் த பைபிள் சேஸ். ஆவின் கனியில தாங்க ஆண்டவர் நம்மளை அறிவார். அவருக்காக நம்ம செய்யறத குறித்து அது செகண்டரி, அது வேணும், அது செய்யணும். ஆனால் இதுதான் நாம் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு முக்கியமான காரியம். நம்ம ஆராய்வோம், இன்றிலிருந்து ஆராய்வோம், என் தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே இதெல்லாம் என்கிட்ட இருக்கா, இந்த 9 என்கிட்ட இருக்கா, இந்த 9 கேரக்டர்ஸ் என்கிட்ட இருக்கா, ஆண்டவரே நீங்கள் என்ன அறிவீங்களா, யூ நோ மீ, எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியுமா, எனக்கு தெரியுமா ஆண்டவரே, தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவரேன்னு நம்ம எல்லாத்தையும் சரிப்படுத்தி அவரை தெரிந்து கொண்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை கனி கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.